வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்களை எடுத்து கதை பண்ணுறவங்க எல்லாருமே ஜெயிச்சிருக்காங்க. அந்த படங்கள்லாம் மிகப்பெரிய ஒரு விஷயமா போயிருக்குது அப்படிங்கிறத நான் வந்து பல என்னுடைய அதாவது சினிமா சம்மந்தப்பட்ட டிஸ்கஷனில், அதுக்கப்புறம் ஏதாவது ஆடியோ மேடைகளில் வாய்ப்பு கிடைத்தால் இந்த விஷயத்தை நான் பேசியிருக்கிறேன். அப்படி பேசும்போது இந்த விஷயத்தை நம்மளுடைய வியூவர்ஸுக்கும் சொல்லணும்னு ஆசைப்பட்டது தான் இந்த வீடியோ பதிவு. அதாவது நான் வந்துட்டு கமர்ஷியல் படங்கள்லாம் பண்ணியிருக்கிறேன். என்னுடைய படங்கள் எல்லாமே கமர்ஷியல் படங்களாக தான் இருக்கும். இருந்தால் கூட அதில் நகைச்சுவை பகுதி எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட, இல்லை படத்தில் குறைஞ்சது ஒரு 4-5 சீனாவது ஒரு இயல்புத்தன்மையோட சீனை அமைச்சிருப்பேன். இது நான் திட்டமிட்டு அமைக்கலை. என்னுடைய படத்தில் வரக்கூடிய காமெடி காட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு இயல்புத்தன்மை இருக்குது. இதுவும் நான் திட்டமிட்டு பண்ணல. பட் ஆனால் அந்த விஷயங்கள் எல்லாமே நான் பார்த்த, எங்கேயோ கேட்ட, இல்லை எனக்கு பாதித்த ஒரு சம்பவத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் அது எல்லாமே அமைச்சிருக்கும். அதெல்லாம் பயங்கரமாக ஆடியன்ஸ் ரசிச்சிருக்காங்க. இன்னைய வரைக்கும் அதை ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. என்னுடைய மகாபுரம் படத்து காமெடி ஆகட்டும், ஏ படத்து காமெடி ஆகட்டும், அப்புறம் வாத்தியார் படத்து காமெடி ஆகட்டும், அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த படங்கள்லேயே வந்து இயல்பான சீன்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எல்லாமே அப்போ நான் கண்டுபிடிச்ச விஷயம். எங்கேயுமே நம்ம இந்த மாதிரி விஷயங்களை வந்து பார்த்து கேட்ட கதாபாத்திரங்களினுடைய வழித்தோன்றலாக இல்லை அதனுடைய இன்ஸ்பிரேஷனாக நம்ம சில விஷயம் பண்ணால் அது ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது